ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் அதில் வந்து அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ரண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு அதுதான் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து டிப்ளமோவுக்கு உண்டான அப்ரண்டிஸ்ஷிப். ஓகேங்களா, டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ரெக்யர்மெண்ட் நோட்டீஸில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது, A to Z வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, செலெக்ஷன் ஆஃப் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ஷிப் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அந்த இது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டேட் வந்து 26 ஜூலை 2021. இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் அண்டர் த சவுத் ரீஜன் ஆஃப் போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். ஓகேங்களா, BOATன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்டு பாண்டிச்சேரிக்கு உண்டானது. ஓகேங்களா, ட்ரைனிங் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 21 to 22 2021 22 பேட்ச் தான் எடுக்கிறாங்க. இதுலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை, பிரிண்டு, வெரிஃபை OTP, ஓகேங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. இது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, சீரியல் நம்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா 8 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ட்ரைனிங் போஸ்ட் ஃபார் தி 21, 23 8 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து 25 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து 8 போஸ்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து 15 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து 10 போஸ்ட் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து 40 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி அதில் வந்து 6 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து 46 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, டோட்டல் வந்து 158 வேக்கன்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும். 3 இயர் வந்து டியூரேஷன் சொல்கிறாங்க. awarded by the State Board of Technical Education in the respective field with not less than 60% mark. டோட்டல் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 60%க்கு மினிமம் 60 இருக்கணும், இல்லைனா 60க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்களேன் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா, ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த் வந்து 8,000. ஓகேங்களா, 8,000 ரூபா வந்து உங்களுக்கு தர்றாங்க. கேண்டிடேட் who have passed diploma before October 2018, அதாவது அக்டோபர் 2018க்கு அப்புறம் யார் பாஸ் பண்ணீங்களோ அவங்கள தான் வந்து இது வந்து எலிஜிபிள். 2017, 16 ஸ்டூடெண்ட்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இஸ் 30 years as on 4/8/2021. ஓகேங்களா, 30 வயசு வந்து 4/8/2021 வந்து உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், SC/STக்கெலாம் வந்து 5 இயர்ஸ், PWD அவங்களுக்குலாம் வந்து 10 இயர்ஸ் இந்த மாதிரி தருவாங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, ஆல்ரெடி அப்ரண்டிஸ் பண்ணவங்க இல்லை அப்ரண்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ரண்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இதில் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா selected candidate will be registered under the Apprenticeship Act 1961 and have to accept the conduct immediately after induction of training for which they have to control in the NATS portal. ஓகேங்களா, in submit their enrollment ID at the time of joining. நான் registered candidate will be rejected. ஓகேங்களா, இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த கேண்டிடேட் தான் வந்து அலௌடு. ரிஜிஸ்டர் பண்ணாமல் அந்த வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் ஐடி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா, ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வில் பி ரிசீவ்டு த்ரூ ஆன்லைன் மோடு ஒன்லி. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து அவங்களோட வெப்சைட்டில் www.vssc.gov.in அவங்க வெப்சைட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த வெப்சைட்டில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அப்ளைக்கு வந்து போகும். ஓகேங்களா, இந்த இதில் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 26/7/2021 அதில் இருந்து 4/8/2021 வரையும் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா தி ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரீன்டு சப்சிக்வெண்ட்லி அண்டு பேனல் வில் பி ட்ரான் பேஸ்ட் ஆன் தி அக்ரகேட் மார்க் ஸ்கோர்டு பை தி கேண்டிடேட் ஃபார் டிப்ளமோ கிவிங் டியூ வெயிட்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கேட்டகரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, முழுக்க வெயிட்டேஜ் வந்து அதுக்கு தான்.
ஓகே, அவ்வளோதான் அப்ளிகேஷன். இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுல வந்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகேங்களா? அப்ளைங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்டேட் ஆஃப் டிப்ளமோ வந்து ஸ்டேட் போர்டு ஃப்ரம் விச் டிப்ளமோ அக்யூர்டு அப்படின்னு கேட்குது. இதில் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையா கேரளாவிலையா எங்கே படிச்சிங்க அப்படின்னு கேட்குது. நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து வெதர் அக்யூரிங் டிப்ளமோ ஆஃப்டர் அக்டோபர் 2018 எஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? வெதர் பாஸ்டு டிப்ளமோ இன் ஃபஸ்ட் கிளாஸ் ஆர் அபோவ். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை டெஸ்டினேஷனில் பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது. இது வந்து எஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? வெதர் ஹேவிங் 1 year ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து வெதர் ஹேவிங் 1 year ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ரிலீவெண்ட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துங்க. நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நாட் சாட்டிஸ்ஃபைங் தி கண்டிஷன் ஃபார் தி அப்ளிகேஷன் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வந்து நோன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் ஆகும். ஓகேங்களா? அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நேமு, பொசிஷன் நம்பர், எந்த பொசிஷன் நம்பர், அந்த இதில் வந்து மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா கோட் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வில் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னமும் வந்து நிறையா வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இருக்குது, ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் பண்ணுறது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபில், வெரிஃபை மொபைல் நம்பர், இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து யாருக்கும் அப்ளை பண்ணல, அதனால் நம்மளால் காமிக்க முடியல. நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேமு, நீங்கள் எந்த பொசிஷனு, அதாவது மெக்கானிக்கலாக எலக்ட்ரிக்கலாக இதை போட்டுட்டு உங்களோட மெயில் ஐடி கேப்சா கோட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து போகும். இப்போ இதிலேயே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இதில் வந்து நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நாட் சாட்டிஸ்ஃபையிங் தி கண்டிஷன் ஃபார் திஸ் அப்ளிகேஷன். ஓகேங்களா?